இருக்கு. நான் ஃபுல் அம்மா, நீ ஃபுல்லு தானும் ஃபுல்லுப்பா. மாப்பிள போச்சா? எம்பிட்டு பாயிண்ட்? 4 5 6 2 பாயிண்ட். சரி சரி, இந்த ஆட்டத்துல மாப்பிள தப்பிச்சுக்கிட்டாரு. இங்க இருங்க, 4 பேரும் புல்லுக்கு தாங்க மாட்டீங்க சொல்லி போட்டேன். போதும், ஆனது போதும். கேட்டு அம்புட்டு பேரும் புல்லா முடிஞ்சு போச்சா? ஆமாண்டா, புல்லுதான். சரி 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 சரி, அம்புட்டு பேரும் உருவாடுங்க. தாண்டாளே. இதோட 800 ரூபா போச்சு, போடுங்க. கொண்டா கலெக்ஷனு. அத கொண்டா, அத கூட. அப்பா, இன்னைக்கு அதிர்ஷ்ட தேவதை உன் பக்கம் தான் இருக்கா போலயே. ஏய்யா மாப்பிள, என்னய்யா எங்க ஓ பங்கு? இப்போ இல்லைங்க மாமா, அப்புறம் கொடுக்கட்டேன். என்ன மாப்பிள, ரூபா இல்லையா? என்ன மாப்பிள, என்ன இப்படியா மத்திட்டு இருக்கிற நீயே? ரூபாய் இல்லாம ஆடத்துல உட்காரலாமா நீயே? இல்ல நான் ஆட போயா மாப்பிள நீ. அப்போ பரீட்சைக்கு பிட் அடிக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொன்னேன். அப்ப அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹரிச்சந்திர மாதிரி பேசிக்கிட்டு இருந்த. இப்ப இப்படி ஏமாத்தி விளையாண்டு இருக்கியே மாப்பிள. ஆட போயா மாப்பிள. ஏங்க, இப்ப அந்த 500 ரூபால என்ன ஆச்சு? மாப்பிள்ள தானங்க, அவர்கிட்ட நீங்க காசு வாங்கியே ஆகணுமா? இந்த லட்சுமி, ஆட்டம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதெல்லாம் பார்க்க கூடாது சொல்லி போட்டேன். இங்காரு, அப்படி கையில ரூபா இல்லன்னா முன்னமே சொல்லிருக்க வேண்டியதானே. இது தப்பா தெரியலையே இவருக்கு? மாமா தப்புதாங்க, முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா ஏண்டா தர்மலிங்க, எதை விளையாட்டுக்கு விளையாடுனா? என்னடா அவங்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த 500 ரூபாய் வச்சுக்கிட்டு நீ என்ன மாடி வீட கட்ட போற? யாருதா, நான் ஒன்னும் மாப்பிளோட சண்டை போடல. மாப்பிள முன்னமே ரூபாய் இல்லைன்னு சொல்லிருக்கலாமேன்னு தான் சொன்னேன். இந்தாரு, ரூபாய் இல்லாம விளையாட வந்தது தப்பு தானே. நாளைக்கு ஆண்டாளை இவர் ஒரு கடைக்கே கூட்டு போறாருன்னு வச்சுக்க. அப்ப இப்படி ரூபாய் இல்லாம நின்னா யாருக்கு அசிங்கம்? உன்கிட்ட ஒரு 500 ரூபாய் கூட இல்லையா? இல்ல, நாளைக்கு காலையில தான் சம்பளம் வராதா? அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட உடனே விளையாட உட்காந்த? நான் எங்கடி விளையாட வந்தேன்? நீங்க தானே பிடிச்சி இழுத்து உட்கார வச்சீங்க. நான் சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? காசு இல்லைன்னா சொல்லலாம்ல. ஆண்டாளு, எதுக்கு இப்ப இந்த விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்க? வெறும் 500 ரூபா தானே, அதுக்கு எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? நீ அமைதியா இரு. முன்னாடியே காசு இல்லன்னு ஏன் சொல்ல? நீ ஏன் சொல்லல? டேய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், ஏன் சொல்லல? ஏய் அது ஆண்டாளே விடுத்தா, நான் ஏதோ விளையாட்டுக்கு தானே கேட்டேன். அத போய் நீ பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க. விடுத்தா, மாப்பிள்ளை என்ன 3வது மனுஷனா? அவர் என்னோட மாப்பிள்ளத்தா. இங்க பாருங்க, தயவு செஞ்சு யாரும் இதுல தலையிடாதீங்க. நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். முன்னாடியே உங்ககிட்ட காசு இல்லன்னு ஏன் சொல்லல? எனக்கு ஒரு 500 ரூபாய் இல்லாம அவமானப்படுற. நாளைக்கு என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போய் இப்படிதான் அசிங்கப்பட வைப்பியா? இப்படி பேசாதே, இது இவ்வளவு பெருசாகும்னு யோசிக்கல நானு. எதையுமே யோசிச்சிராத. எல்லாரும் முன்னாடியும் என்ன தலைகுனிய வச்சுட்டே என்னடி நீ? எல்லாம் உங்களால வந்தது. சும்மா இருக்காம எதையாவது சொல்ல வேண்டியது. இப்ப பாருங்க, அவ என்னெல்லாம் பேசிட்டு போறா. என்ன எதுக்கு நீ நொட்ட சொல்லிட்டு இருக்கிற? நீயே காசு இல்லாம விளையாண்டது மாப்பிள்ளை தப்பு, அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? எப்ப பாரு என்னையே ஏதாவது சொல்ல வேண்டியது. தமிழ், என்ன 3 சப்ஜெக்ட்ல ஃபெயிலா இருக்க? ஆமா, நீங்க இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த டெஸ்ட் வச்சிட்டாங்க.
யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலையே, அதான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்பா, என் ஹோம்ஒர்க்ல தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடுனீங்கன்னு எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது எப்படி எழுதுறது? நீங்க தீபாவளி எப்படி கொண்டாடுனீங்களோ அதை அப்படியே எழுது. நான் தான் தீபாவளியே கொண்டாடலையே. ஏன் கொண்டாடல? நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, நான் யார் கூட கொண்டாடுறது? ஏன் தமிழ், அதான் ஆண்டாளத்தா அழகர் மாமாலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட கொண்டாடலாம்ல. அவங்க எல்லாரும் நீங்க ஆயிட முடியாதுப்பா. ஆண்டாளத்திக்கு தலை தீபாவளியா, அதனால அம்மாவும் நானும் மதுரைக்கு போயிட்டோம். மதுரைக்கு எதுக்கு போனீங்க? நீங்க போனதுல இருந்து அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. அத பார்த்தா ஆண்டாளத்தையும் அழகர் மாமாவும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி என்ன அம்மா மதுரைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் தான் அவகிட்ட சொன்னேன், அவங்க சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு. அதான் மதுரைக்கு போனோம். மதுரைக்கு போய் என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணலப்பா. அங்க திருமலை நாயக்கர் மகால் இருக்குல்ல, அங்க போய் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். அம்மா தான் அழுதுட்டே இருந்தாங்க. தமிழ், அதெல்லாம் விடு. நாம போன வருஷம் தீபாவளி கொண்டாடணும்ல, அத மனசுல வச்சு நீ ஹோம்ஒர்க் எழுது. போன வருஷம் தமிழ், நம்ம நாளைக்கு தீபாவளி கொண்டாடலாமா? நாளைக்கா? அதான் தீபாவளி முடிஞ்சு போச்சே. நாளைக்கு நமக்கு தீபாவளி. ஓகே? ஹை, ஜாலி. ஹலோ, நான் சொன்னது தமிழுக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்ல. என்ன நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு இரக்கமே வரலையா? ஆமா, உங்க மனசு என்ன கல்லா? உங்க இதயம் என்ன இரும்பா? ஏன் இப்படி இரக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க? அதே என்ன கண்டுக்கவே மாட்டீங்களா? ஓ, இரக்கத்தை பத்தியும் மன்னிப்பை பத்தியும் நீங்க பேசுறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தன் காலில் விழுந்து கதறினா, கண்ணீர் கூட வடிச்சு கெஞ்சினா, அப்பெல்லாம் உங்க மனசு என்ன மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சா? இல்ல உங்க இதயம் தான் இளவ மஞ்சு மாதிரி இருந்துச்சா? தமிழ், சரி நீ சொல்லு, உனக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் வேணும்? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர். ஓகே. எனக்கு ஆரஞ்சு கலர்ல புடவை வேணும். தமிழுக்கும் எனக்கு மட்டும்தான் ட்ரெஸ். அப்போ எனக்கு வளையல் இல்ல, வளையல் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் காலுக்கு கொலுசு ரொம்ப கருத்து போச்சு, எனக்கு புது கொலுசு வேணும். அப்பா, அம்மாவை பார்க்க பாவமா இருக்கு, போனா போது வாங்கி கொடுத்துருங்கப்பா. சரி, நீ சொன்னதுனால வாங்கி கொடுக்குறேன். ஆதி, அப்படின்னா அது கூட ஒரு 4 புடவை சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. எனக்கு கட்டின புடவையே கட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் தமிழுக்கு டவல் இருக்கு, எனக்கு மட்டும் ஒரு டவல் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் அந்த புடவைக்கெல்லாம் மேட்சிங்கா பிளவுஸ் பீட்டு வாங்கிட்டு வந்துருங்க. நான் இங்கேயே கொடுத்து தைச்சுக்கிறேன். வேற ஏதாவது வேணுமா? இப்போதைக்கு இது போதும். ஆனா நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும்னா ஸ்வீட்டு காரம்லாம் செய்யணுமே. நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி 1 கிலோ வேணும், வெல்லம் வேணும், நெய் 1/2 லிட்டரு, முந்திரி திராட்சை இதெல்லாம் 100 வாங்கிக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு சின்ன பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் ஒரு 1/2 கிலோ கடலை மாவு, அப்புறம் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் 1 லிட்டரு, வேற நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டரு. அப்புறம் நான் என்ன பண்றேன், என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் எழுதி தரேன், நீங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இது இல்லாம இன்னும் வேற இருக்கா? பின்ன என்ன ரொம்ப சலிச்சுக்கிறீங்க? குடும்பம் நடத்துறதுன்னா என்ன சும்மாவா? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சத்யா
சத்தியமா நான் வேணும்லாம் பண்ணல. நிஜமாவே கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன ஆதியப்பா இப்பவே தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க போல. ஆ, இப்போ துடிச்சுதா? இல்ல 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 துடிக்கல. ம். ம், போய் ஃப்ராடு. உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கூட இல்லையா? செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது. ஏய் பாட்டு, என்ன பாட்டு சாப்பிடல நீ? ஆ உட்காரு. சாப்பிட்டியா இல்லையா நீ? என்ன நடந்தாலும் நீ எப்படி சாமி சிரிச்சிட்டு இருக்க? பேராண்டி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. யார் நீ? ஏய் என்ன இப்படி கேட்ட? என்ன ஏசத்துக்கு நானே என் கையில 1000 2000 வச்சிருக்கேன். ஒரு ஆம்பளை நீ 500 ரூபாய் கூட இல்லாம இருக்கேன்னா நீ என்ன சாமி பண்ற? நான் தான் என்ன படிப்பு படிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே. நான் படித்த படிப்புக்கு எனக்கு மெக்கானிக் வேலை தான் கிடச்சி அதை நான் பண்ணிருக்கிறேன். நான் அங்கே எனக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளம், 100 ரூபா சாப்பாடு காசு, அவ்வளோதான். அன்றைக்கி ஆண்டாளுக்கு தாலி பிரித்து போடுறதுக்கே என் ஓனர்கிட்ட அட்வான்ஸ் காசு வாங்கி தான் நான் செயின் வாங்கி போட்டேன். நான் அதனால தான் எனக்கு வர சம்பளத்தில் இந்த மாதம் பாதி பிடிச்சி கொடுத்துருக்குறாரு. தீபாவளிக்கு ஆண்டாளுக்கு புடவை வாங்கி கொடுத்தேன். அன்றைக்கி அவள் ஹாஸ்பிட்டலில் போய் அடிபட்டதுக்கு அன்றைக்கி நான் அர்ஜென்ட்டாக என் காசில் இருந்தால் செலவு பண்ணேன். இருந்த காசு எல்லாம் முடிஞ்சிருச்சு என்கிட்ட. இந்த கர்ம 10ஆவதே பாஸ் பண்ணி படிக்க சொன்னதே ஆண்டாள் தான். அதனால தான் படிக்கிறதுக்கு 4 நாள் வேலைக்கு போகாம இருக்கிற, கையில காசு இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுமா அந்த ஆண்டாள் கழுத இப்படிலாம் பேசுறா? அதான் பாட்டி எனக்கு வருத்தமா இருக்கு. என்கிட்ட காசு இல்லைன்னா நீங்க கூப்பிட்டப்பெல்லாம் நான் விளையாட்டுக்கே வரலன்னு நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன வற்புறுத்துனீங்க. சரி குடும்பத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு தான் நினைச்சிட்டு வந்து நான் உட்கார்ந்தேன். இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆகும் நான் என்ன கனவா கண்டேன்? இதுக்கெல்லாம் காரணம் உன் மாமன் தாயா. அவன் ஆண்டாள் முன்னாடி நடிக்கிறான். இல்லைனா இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கி இருக்க மாட்டான். சரி விடு, காசெல்லாம் விளையாண்டது ஏன் தப்பு தானே? அதெல்லாம் சரியா? உங்க அப்பா உனக்கு எதுவுமே கொடுக்கலையா? நீ வேற வயிற்றுச்சல் கலப்பாது. என் கதையில கேட்ட கல்லே கரைஞ்சிரும். நான் பிறந்ததே எங்க அப்பனுக்கு பிடிக்காம தான் பிறந்தேன். எல்லா வீட்லயும் பொம்பளை பிள்ளை வேண்டாம் தான் வேண்டிக்குவாங்க. ஆனால் நான் வயிற்றில் இருக்கிறப்போ ஆம்பளை புள்ள பிறந்துடக்கூடாதுன்னு எங்கள் அப்பன் கெடா வெட்டி பொங்க வச்சு சாமி கும்பிட்டவன் எங்கள் அப்பன். ஏன் ஆம்பளை புள்ள பிறந்தா என்னவா? ஏதோ இலவெடுத்த ஜோசிக்கார தலை புள்ள பையனா பிறந்தா அந்த ஆள் ரோட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லியிருக்கிறான். அதை நம்பி அந்த ஆள் நான் பிறந்ததுலேருந்து என்கிட்ட ஒழுங்காக பேசினது கூட கிடையாது, 4 வார்த்தை நல்லது சொன்னதே கிடையாது. அந்த ஆள் போய் எனக்கு சொத்து தரேன். என்ன நேரமோ ஜோசிக்கார சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த ஆள் தொழில் படுத்துருச்சு. நான் பிறந்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து அந்த ஆள் என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கறதில்ல. அதுக்கப்புறம் என் தம்பி பிறந்தான். அந்த ஆளோட படுத்த தொழில் திருப்பி விருத்தியாச்சு. அன்னையிலேருந்து அந்த ஆளுக்கு என் தம்பி மட்டும்தான் புள்ள, அவன் மேலே மட்டும்தான் பாசம் வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு ரைஸ் மில் ஒன்று இருக்குது, அங்கே தான் நான் வேலை பார்த்தேன். எங்ககிட்ட ஒரு 7 பேர் வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எதாவது பண்டிகை வந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் சட்டை துணி எடுத்து கொடுப்பாரு தெரியுமா? எனக்குலாம் ஒரு தடவை கூட விட்டு துணி கூட எடுத்து கொடுத்தது இல்லைங்க.
நீ துணியெல்லாம் விடு, நான் வேலை பார்த்துக்கு அந்த ஆள் சம்பளமே கொடுத்ததில்லை இது வரைக்கும். எங்கள் அம்மா மறந்து அந்த ஆளுக்கு தெரியாமல் எனக்கு கை செலவு காசு தரும். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வந்து தனியாக தொழில் பார்க்குறான்னு நான் பணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் நான். அப்போ அதை எங்கள் அப்பனே வந்து கெடுத்து விட்டாது. அப்புறம் என்ன, கட்டின இடத்துல மேய்ஞ்சிட்டு நீட்டின இடத்துல படுத்துட்டு பாட்டுக்கு அனாத மாதிரியே சுற்றிட்டு இருந்த பாட்டு. அந்த நேரத்தில் தான் நான் ஆண்டாளை மாற்றி தூக்கிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணி, அதனாலேயே அந்த ஆளுக்கு என் மேலே இருந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடுச்சு. அந்த ஆள் சும்மாவே இறக்கப்பட மாட்டார் என் மேலே, சுத்தமாக விட்டாப்புல. சொத்தெல்லாம் தூக்கி என் தம்பி பேரில் எழுதி. சொத்து போனால் போகட்டும் பாட்டு, உடம்புல தெம்பு இருக்கு, சம்பாரிச்சு போயிடுவேன். ஆனால் என் சொந்தக்காரங்கிட்டலாம் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன் தெரியுமா. நீ வருத்தப்படாத சாமி. பாட்டி, நான் பிறந்ததுலேருந்தே சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை தெரியுமா. அதனால தான் எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மாதிரியா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன் நான். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீயும் அத்தையை காட்டின அன்பு தான் என்னை மனுஷனை மாற்றுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டாளியா மேலே வச்ச பாசம் என்னை முழு மனுஷனை மாற்றிடுச்சு. என்ன நேரமோ தெரில, ஏதோ ஒரு பிரச்சனை நடுவில் வந்து எங்களை பிரிச்சு விட்டே இருக்குது பார்த்தேன். உங்களை எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணம் தான் இல்லை. பணம் இருந்தால் தான் மதிப்பு மரியாதை எல்லாமே. பணம் தேவைதான் சாமி, ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைல்ல. சும்மா இருப்பாட்டி நீ நிறைய விஷயம் பணத்தை விட பெருசாக இருக்குன்னு சும்மா சொல்லுவாங்க. ஆனால் அந்த எல்லா விஷயத்தையும் பணத்தை வச்சு மட்டும்தான் வாங்க முடியும். அது தெரிய மாட்டேங்குதே அவனுக்கும். ஆனால் பணம் தான் பாட்டி இங்கே எல்லாமே. பணத்தை வச்சு தானே ஒருத்தர் செத்தா கூட அவன் சாவு நல்ல சாவா கெட்ட சாவாங்கிறது இந்த காலம் முடிவு பண்ணுது. என்னையே எங்கள் அப்பா நம்பியிருந்தானே நான் இந்த மாதிரி இருந்திருப்பேன். இப்போ நானும் ஒரு தொழில் வச்சு 4 பேர்த்த வேலைக்கு வச்சு கௌரவமாக ஊருக்குள்ளே வாழ்ந்துருப்பேன்ல. சரி, நீ அதை விட நான் வேற தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் புலம்பிட்டு உன்னை அழுக வச்சுருக்கிறேன். நான் என் தலையில் எழுதி இருக்குது, நான் கடைசி வரைக்கும் அழுக்கு தோணிதா கிரீஸ் கரைதான்னு. விடு, சரி விடு, நான் கடைக்கு போகிறேன். உனக்கு எதாவது வெத்தலை பாக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமா? எனக்கு எதுவுமே வேணாம் ராசா, நீ போயிட்டு வா. என்ன, உன் மகனுக்கு கொடுக்கறதுக்கு தான் என்கிட்ட 500 ரூபா இல்லைன்னு சொன்னேன். உனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் காசு வச்சிருக்கிறேன். வாங்கிட்டு வாட்டா? என்ன சொல்லு. தூங்கிறா சரியா? நான் வாங்கிட்டு வரேன். எனக்கும் வெத்தலை போடணுன்ட்டு இருக்குது. 2 பேர் வெத்தலை போடுறோம், விடிய பேசுறோம் சரியா? சிரிய விடு, ஆனதாய் போச்சு சரியா? சரி, நான் வந்துடுறேன் நான். ஹாய், ஆதியப்பா, வாங்க 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 வாங்க. ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. என் ஆதியப்பா செலெக்ஷன் எப்பவும் சூப்பரா தான் இருக்கும். தமிழ், அம்மாவோட புடவை எப்படி இருக்கு? அம்மா சூப்பரா இருக்குமா? தமிழ், அம்மாக்கு இந்த புடவை நல்லா இருக்கான்னு கேக்குறேன்ல. நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ், புடவை நல்லா இருக்கான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? என்ன ரொம்ப தான் கெஞ்ச வைக்கிற. தமிழ், வாங்க சாமி கும்பிடலாம். வாங்க 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 வாங்க. குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க தானே பூஜைலாம் பண்ணீங்க, நீங்களே வச்சு விடுங்க. வச்சு விடுங்க சாமி.